சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாடு திரும்பிய இந்திய துணை ஜனாதிபதி நுவர்லியாவில் பல்வேறு நிகழ்விலும் பங்கேற்பு. மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவோம் என்கிறார் மஹிந்த. திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிப்பு. தொழிலாளர் தின கூட்டங்களை தையிட்டியில் நடத்துமாறு கோரிக்கை. காணி உரிமைக்கான மக்கள் இயக்கம் அழைப்பு. ஏறாவூர் நீதிமன்றில் காவல்துறையினரின் கைத்துப்பாக்கியை பறித்துச் சென்ற நபர் துரத்தி பிடித்த காவல்துறை. சொத்து கணக்கில் 100 கோடி ரூபாயை மறைத்த விஜய். விசாரணை நடத்துமாறும் சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவு. அமெரிக்க ஈரான் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை. பங்கேற்பது குறித்து தீர்மானிக்கவில்லை என்கிறது ஈரான். இனி தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கைக்கு 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இந்திய துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் தனது விஜயத்தை நிறைவு செய்து மீண்டும் நாடு திரும்பியுள்ளார். இந்திய துணை ஜனாதிபதி இன்றைய தினம் நுவரேலியாவிற்கு சென்று பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொண்டமையும் குறிப்பிடத்தக்கது. 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இந்திய துணை ஜனாதிபதி நேற்று இலங்கைக்கு சென்றிருந்தார். இந்த விஜயத்தின் போது இலங்கை மற்றும் இந்தியாவிற்கிடையில் அண்மையில் இடம்பெற்ற உயர்மட்ட ராஜதந்திர நடவடிக்கைகளின் தொடர்ச்சியாக இந்திய துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் பிரதமர் கலாநிதி ஹர்னி அமரசூரிய ஆகியோரை சந்தித்து கலந்துரையாடினார். அத்துடன் தமிழ் தேசிய கட்சிகள் மற்றும் மலையக கட்சிகளின் பிரதிநிதிகளையும் சந்தித்து கலந்துரையாடியிருந்தார். இலங்கையில் வசிக்கும் இந்திய சமூகத்தினரை சந்தித்த அவர் பம்பலப்பிட்டி கதிரேசன் கோவில் மற்றும் ஹுனுப்பட்டி கங்காராம விகாரை ஆகியவற்றிற்கும் சென்று மத வழிபாடுகளில் ஈடுபட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து இன்று இந்திய துணை ஜனாதிபதி நுவர்லியா பகுதியில் இந்திய அரசாங்கத்தின் நிதி உதவியுடன் முன்னெடுக்கப்படும் வீட்டுத் திட்டங்களை பார்வையிட்டதுடன் மலையக மக்களையும் சந்தித்து கலந்துரையாடியிருந்தார். மேலும் நுவர்லியா சீதா அம்மன் கோவிலில் வழிபாடுகளிலும் அவர் கலந்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து இந்திய துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் தனது 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை நிறைவு செய்து மீண்டும் நாடு திரும்பியுள்ளார். இலங்கையில் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவதற்கான பாரிய திட்டம் செயற்படுத்தப்பட்டு வருவதாக ஸ்ரீலங்கா முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதியன பெரமுனவின் பொது வருட கொண்டாட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவதற்கான திட்டம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிடம் உள்ளதாகவும் நிச்சயமாக ஒரு மாற்றம் ஏற்படும் எனவும் மஹிந்த ராஜபக்ச கூறியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இந்த மாற்றத்திற்கு தயாராக உள்ளது என்று அவர் மேலும் கூறினார். அத்துடன் சர்வதேச தொழிலாளர் தினம் மற்றும் வெசாக் பண்டிகை ஆகிய 2ம் ஒன்றாக வருவதனால் இந்த ஆண்டு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தொழிலாளர் தின பேரணியை நடத்தாது என்றும் ராஜபக்ச அறிவித்தார். அதற்கு பதிலாக மத அனுசரிப்புகளுடன் அந்த நாளை கொண்டாடுவோம் என்று அவர் கூறினார். மேலும் இலங்கையில் வாழ்க்கை செலவு அதிகரிப்பு, பொருட்களின் விலையேற்றம் ஆகியவற்றினால் மக்கள் இம்முறை புதுவருடத்தை கொண்டாடவில்லை எனவும் மஹிந்த ராஜபக்ச கூறியுள்ளார். இலங்கையில் மே 1ஆம் தேதி தமிழ் தேசிய கட்சிகள், பொது அமைப்புகள் என்பன தொழிலாளர் தின எழுச்சி கூட்டங்கள், எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுக்க உள்ள நிலையில் குறித்த ஆர்ப்பாட்டங்களை தையிட்டியில் நடத்துமாறு காணி உரிமைக்கான மக்கள் இயக்கத்தின் தலைவர் ரட்னசிங்கம் முரளிதரன் வடபராட்சி கிழக்கில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கேட்டுக் கொண்டுள்ளார். வடமாகாணமில்லை, இலங்கையிலே குறிப்பாக இருக்க தமிழ் தேசியம் பேசுகிற கட்சிகள், ஏனைய பொது அமைப்புகள், சிவில் அமைப்புகள், சமூக அமைப்புகள் ஆர்வம் எல்லாருக்கும் ஒன்றை குறிப்பாக சொல்லுகின்றேன். வருகின்ற 1ஆம் தேதி மே மாதம் 1ஆம் தேதி உலக தொழிலாளர் தினம், அதே போல அன்று வெசாக் தினம், அடுத்தது சித்திரை பௌர்ணமி, 3ம் ஒரே நாளில் வருகின்றது. அப்போ இந்த வகையில் அண்மையில பார்த்திருப்பீங்க, நேற்று முன்னாள் நடந்த விஷயத்தில் வந்து பார்த்திருப்பீங்க. நேற்று அன்னை பூவதின நிகழ்வுக்கு ஆளாலே ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு கூட்டங்கள், அதாவது தங்களை கட்சியை பலப்படுத்தின மட்டும் தான் கூட்டினாங்க. அந்த வகையில் நான் சொல்லுகின்றேன் என்னென்னு சொன்னால், உண்மையில நீங்கள் அந்த மேதினத்துக்கு ஆள் பிடிச்சு கூட்டம் காட்டி உங்களோட பலத்தை காட்டாமல் உங்களோட பலங்களை நீங்கள்
தையொட்டி நோக்கி நகர்த்துங்கள். வடக்கு மாகாணத்தில் எந்த அமைப்பாக இருந்தாலும், எந்த பொதமைப்பாக இருந்தாலும், அல்லது சிவில் அமைப்பாக இருந்தாலும், அல்லது அரசியல் கட்சிகளாக இருந்தாலும், ஒருமித்த குரல்ல உங்களுடைய அந்த போராட்டத்தை தையீட்டி நோக்கி நகர்த்தி அந்த மக்களுக்கான அந்த காணியை விடுதலை செய்வதற்கான போராட்டங்களை வலுப்பெற செய்ய வேண்டும் என்பதை இந்த ஊடக வாயிலாக அனைத்து அரசியல் தரப்பினரையும் பொதமைப்புகளையும் ஏனைய சமூக செயற்பாடுகளையும் விநியோகமாக கேட்டுக்கொள்கின்றேன். மட்டக்களப்பு ஏறாவூர் நீதவான் நீதிமன்ற வளாகத்தில் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்த காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவரின் கைத்துப்பாக்கியை நபரொருவர் பறித்துச் சென்ற சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதனையடுத்து குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு ஏறாவூர் நீதவான் நீதிமன்றத்தில் வழமை போன்று பாதுகாப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்த நிலையில் அங்கு வந்த ஓட்டமாவடி பகுதியைச் சேர்ந்த 32 வயதுடைய நபர் ஒருவர் பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறை உத்தியோகத்தரின் கைத்துப்பாக்கி திடீரென பறித்துக் கொண்டு தப்பியோடியுள்ளார். நீதிமன்ற வளாகத்தில் இடம்பெற்ற இந்த துணிகர சம்பவத்தால் அங்கு சிறிது நேரம் பெரும் பதட்டமும் பரபரப்பும் நிலவியது. இதனையடுத்து நீதிமன்ற பாதுகாப்பு பிரிவினர் மற்றும் காவல்துறையினர் தப்பியோடிய சந்தேக நபரை நீண்ட தூரம் துரத்திச் சென்று மடக்கி பிடித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து பறிக்கப்பட்ட துப்பாக்கி மீட்கப்பட்டுள்ளதோடு அவர் தற்போது ஏறாவூர் காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார். குறித்த நபர் எதற்காக துப்பாக்கியை பறித்தார், இதன் பின்னணியில் ஏதேனும் திட்டமிட்ட சதி உள்ளதா என்பது தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஏறாவூர் காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கையின் அனைத்து மாகாணங்களுக்கும் இன்று கடுமையான மின்னல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மின்னல் தாக்கத்தின் போது மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இலங்கையின் பல மாவட்டங்களிலும் கடும் வெப்பநிலை நிலவி வரும் நிலையில் இன்று பிற்பகல் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என ஸ்ரீலங்கா வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் அனைத்து மாவட்டங்களுக்கும் இரவு 11 மணி வரை கடும் மின்னல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளனர். இடியுடன் கூடிய மழையின் போது திறந்த வெளிகள், நெல் வயல்கள், தேயிலை தோட்டங்கள் அல்லது நீர்நிலைகளில் தங்கியிருப்பதை தவிர்க்குமாறும், மரங்களின் கீழ் தஞ்சமடைவதை தவிர்த்து பாதுகாப்பான கட்டடங்களுக்குள் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மின்னல் தாக்கத்தின் போது கம்பி மூலம் இணைக்கப்பட்ட தொலைபேசிகள் மற்றும் மின்சாரத்துடன் இணைக்கப்பட்ட சாதனங்களை பயன்படுத்துவதை தவிர்க்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். துவிச்சக்கர வண்டிகள், உளவியந்திரங்கள் மற்றும் படகுகள் போன்ற திறந்த வாகனங்களில் பயணிப்பதை தவிர்க்குமாறும், வீழ்ந்து கிடக்கக்கூடிய மரங்கள் மற்றும் மின்சார கம்பிகள் குறித்து மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறும் கோரப்பட்டுள்ளனர். அரசு காணி அபகரிப்புக்கு எதிராகவும் அதற்கு துணை போகும் அதிகாரிகளை கண்டித்தும் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகம் முன்பாக அமைதி வழியில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தமது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாத பட்சத்தில் போராட்டத்தை தீவிரப்படுத்தப் போவதாகவும் கிராம மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். J420 இருக்கின்ற அரச காணியை தனிநபர் அதாவது 32 வருடமாக வெளிநாட்டிலே லண்டனிலே வசிக்கும் தனிநபர் ஒருவர் கையகப்படுத்தி, அதாவது கள்ள உறுதி போட்டி கையகப்படுத்தி கிட்டத்தட்ட 90 லட்சத்துக்கு மேலாக காசாக்கி இருக்கிறார். என்னும் ஒரு இடத்தை சார்ந்தவருக்கு அந்த கள்ள உறுதியை போட்டு அவர் அதை விற்றிருக்கின்றார், விற்று காசாக்கி இருக்கின்றார். இதை அரச காணி என்று சொல்லி குடத்தனை வடக்கில் இருக்கின்ற கிராம முன்னேற்ற சங்கம், அதாவது ஆடிஎஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த அமைப்பு, இவர்களுக்கு கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு முதலே நாங்கள் ஒரு முறைப்பாட்டை வழங்கியிருந்தோம். உத்தியோகபூர்வமாக இந்த பிரதேச செயலகம் இதுவரை காலமும் எங்களுக்கு உத்தியோகபூர்வமாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆனபடியாலே நாங்கள் இவர்கள் நடவடிக்கை எடுக்காத பட்சத்திலே எங்களுடைய பெரும் மதிப்புக்குரிய ஆளுநர்களிடம், யாழ் மாகாண ஆளுநர்களிடம் இந்த கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்திருந்தோம். அதன் அடிப்படையிலே உடனடியாக விரைந்து ஒரு பொறுப்புணர்ச்சியுடைய எங்களுடைய கவர்னர் அவர்கள் செயல்பட்டு வடமாகாண காணி ஆணையாளரிடம் இது சம்பந்தமாக உடனடியாக நடவடிக்கை எடுக்க சொல்லி பரிந்துரை செய்திருந்தார். பிறகு நாங்கள் வடமாகாண காணியாளரிடம் இருந்து நாங்கள் இதை தெரிவித்து அவரும் உடனடியாக பெரும் மதிப்புக்குரியவர், மக்களுக்காக சேவை செய்கிறவர்கள் என்ற அடிப்படையிலே அவர் உடனடியாக விரைந்து அந்த நடவடிக்கையை செய்திருந்தார். அவர் அனுப்பிய இந்த ரிப்போர்ட்டிலே, இந்த முறைப்பாடு கடிதத்திலே இது அரச காணி என்றும், அதாவது சேவையர் செய்யப்படாத காணிகள் அத்தனையும் அரச காணி என்று கருதப்படும் என்ற அடிப்படையிலே இதற்கு உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்க சொல்லி 2 கிழமைக்குள் சட்ட நடவடிக்கை எடுக்க சொல்லி பணித்திருந்தும் இந்த பிரதேச செயலரும் இந்த காணி உத்தியோகத்தரும் எங்களுடைய கிராம சேவகரும் ஏன் இவர் இந்த நிமிடம் வரைக்கும் சட்ட நடவடிக்கை எடுக்கவில்லை? அரச காணிக்கு பாதுகாப்பு வழங்குகிறவர்கள் ஏன் தனியார் காணி ஆக்க வேண்டும் என்ற ஆதாரங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த நிமிடம் வரைக்கும்.
இலங்கையில் இடம்பெற்ற ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக ஸ்ரீலங்கா இளஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினரால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் பியசேன கமகே பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். இதேவேளை வாகனம் ஒன்றை பதிவு செய்யும் போது இடம்பெற்றதாக கூறப்படும் முறைகேடு தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்ட மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்கவும் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக ஸ்ரீலங்கா லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் பியசேன கமகேயை புனேயில் விடுவிக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. இலங்கையில் 2015ஆம் ஆண்டு சந்தேக நபர் திறன் அபிவிருத்தி மற்றும் தொழிற்பயிற்சி அமைச்சராக பணியாற்றிய முன்னாள் அமைச்சர் பியசேன கமகே உரிய சட்ட நடைமுறைகளை மீறி காலி மாவட்டத்தைச் சேர்ந்த 134 பேரை தொழில்நுட்ப கல்வி மற்றும் பயிற்சி திணைக்களத்தில் சிற்றூழியர்களாக நியமித்துள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. காலி மாவட்டத்தில் உள்ள தனது அரசியல் ஆதரவாளர்களுக்கு இவ்வாறு நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. சமர்ப்பிக்கப்பட்ட விடயங்களை ஆராய்ந்த நீதவான் முன்னாள் அமைச்சரை தலா 20 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் விடுவிக்க உத்தரவிட்டதுடன் வெளிநாட்டு பயண தடையையும் விதித்தார். குறித்த வழக்கு மீண்டும் ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதுடன் அன்றைய தினம் விசாரணைகளின் முன்னேற்றத்தை நீதிமன்றில் சமர்ப்பிக்குமாறும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இதேவேளை வாகனம் ஒன்றை பதிவு செய்யும் போது இடம்பெற்றதாக கூறப்படும் முறைகேடு தொடர்பாக கடந்த மார்ச் மாதம் 27ஆம் தேதி கைது செய்யப்பட்ட மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். இன்று முற்பகல் பிளஸ் நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து 25,000 ரூபாய் ரொக்க பிணையிலும் தலா 2 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளிலும் செல்ல நீதவான் உத்தரவிட்டுள்ளார். அத்துடன் அவருக்கும் வெளிநாட்டு பயணத்தடை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வாகனம் ஒன்றை பதிவு செய்யும் போது இடம்பெற்றதாக கூறப்படும் முறைகேடு தொடர்பாக கடந்த மார்ச் மாதம் 27ஆம் தேதி மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க குற்ற புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. உலக நன்மைக்காக வேண்டி மொனராகலை மாவட்டத்தில் பெருங்காட்டு பகுதியில் அமைந்துள்ள புனித கபில்வதி முருகன் ஆலயத்திற்கான வருடாந்த யாத்திரை 17ஆம் தேதி ஆரம்பமாகி நேற்று நிறைவடைந்துள்ளது. மொன்றாகல மாவட்டத்தில் உள்ள பெருங்காட்டு பகுதியில் குமுக்கன் ஆற்றங்கரை ஓரமாக அமைந்துள்ள புனித கபில்வத்தி முருகன் ஆலயம் கற்பக விருட்சம் என அழைக்கப்படும் புனித புளியமரம் ஒன்றைச் சுற்றி அமைந்துள்ளது. அந்த இடம் முருகப்பெருமான் தவம் செய்த இடமாகவும் ரிஷிகளும் முனிகளும் தவம் செய்த இடமாகவும் காணப்படுவதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் சித்தர்களின் குரல் அமைப்பின் ஏற்பாட்டில் உலக நன்மைக்காக வேண்டி யாகங்களும் சித்த யாகமும் நாத ஒலியில் முருக வழிபாடும் சத்துரு சங்கார யாகமும் வேல் பூஜை கபிலவர பூஜை பக்தி பூர்வமாக நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்கள் 21 நாட்கள் முருகப்பெருமானை நினைத்து விரதமிருந்து இப்புனித பயணத்தை மேற்கொண்டிருந்தனர். சிங்கள மக்களும் தமிழ் மக்களும் இந்த ஆலயத்திற்கு சென்று பூஜை வழிபாடுகளில் ஈடுபட்டு வருகின்றமை சிறப்பம்சமாகும். தமிழக சட்டசபை தேர்தல் எதிர்வரும் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு ஆதரவாக யாழ்ப்பாணத்தில் பதாகை ஒன்று காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் சீமானின் இந்த பதாகை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளமை உற்றுநோக்கலை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் தனது சொத்து கணக்கில் 100 கோடி ரூபாயை மறைத்தது முறைகேடானது என சென்னை உயர் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இதனால் அது குறித்து விசாரணை நடத்துமாறு வருமான வரித்துறைக்கு சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
தவேகா தலைவர் விஜய் சென்னை, பெரம்பூர், திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிடுகின்றார். இந்நிலையில் 2 தொகுதிகளில் விஜய் தாக்கல் செய்த வேட்பு மனுக்களில் முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் இடம்பெற்றுள்ளன. பெரம்பூர் தொகுதியில் தாக்கல் செய்த வேட்பு மனுவில் தன் சொத்து மதிப்பு 115 கோடி ரூபாய் என குறிப்பிட்ட விஜய், திருச்சி கிழக்கு தொகுதி வேட்பு மனுவில் 220 கோடி ரூபாய் என குறிப்பிட்டுள்ளார். எனவே விஜய் தெரிவித்துள்ள சொத்து விவரங்கள் முழுமையானவையா அல்லது உண்மையானவையா என வருமான வரித்துறை மற்றும் தேர்தல் ஆணையகம் ஆகியன விசாரணை நடத்த வேண்டும் என கோரி பெரம்பூர் தொகுதி வாக்காளர் விக்னேஷ் என்பவர் வழக்கு தொடர்ந்துள்ளார். குறித்த வழக்கு சென்னை உயர் நீதிமன்றில் தலைமை நீதிபதிகள் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது 2 தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் செய்த விஜய், ஒரு தொகுதியில் குறிப்பிட்டளவு வருமானத்தை காட்டிவிட்டு மற்றொரு தொகுதியில் மறைத்தது சட்டவிரோதமானது என தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து விசாரணை நடத்தவும் பதில் மனு தாக்கல் செய்யவும் வருமான வரித்துறைக்கு உத்தரவிட்டுள்ளனர். இஸ்லாமாபாத்தில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்பட்ட ஈரான் அமெரிக்க பேச்சுவார்த்தை குறித்து 2 தரப்பு நிலைப்பாடுகளிலும் குழப்பம் நிலவுகிறது. இந்த பேச்சுக்களில் துணை அரசு தலைவர் JD வான்ஸ் கலந்து கொள்ள மாட்டார் என்றும், பாதுகாப்பு காரணங்களால் அவரது பயணம் மீளெடுக்கப்பட்டதாக அரசு தலைவர் ட்ரம்ப் கூறினாலும், தற்போது வெள்ளை மாளிகை அவரே இந்த தூதுக்குழுவிற்கு தலைமை தாங்குவதாக கூறியுள்ளது. ஈரானிய தரப்பு இந்த 2ஆம் கட்ட பேச்சுக்களில் கலந்து கொள்வது குறித்து எதுவும் அறிவிக்காத நிலையில் அமெரிக்க குழு இன்று பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்திற்கு செல்வதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் அமெரிக்க பேச்சுக்கள் பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத் நகரில் இன்று மாலை இடம்பெறலாம் என எதிர்பார்க்கப்படும் போதிலும், ஈரானிய தரப்போ இந்த பதிவு பதியப்படும் வரை இந்த 2ஆம் கட்ட பேச்சு நடைபெறாது என்ற வகையில்தான் கருத்து தெரிவித்துள்ளது. இந்த பேச்சுவார்த்தையை முன்னிட்டு பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் நேற்று முதல் பாதுகாப்பு கடுமையாக்கப்பட்டதை வெளிப்படையாக காண முடிந்தது. இதேபோல நேற்று அமெரிக்க குழுவின் பயன்பாட்டுக்கான உபகரணங்கள் C-17 குளோப் மாஸ்டர் ரக சரக்கு விமானங்கள் மூலம் இஸ்லாமாபாத்தில் தரையிறக்கப்பட்டுள்ளன. கடந்த 11ஆம் தேதியன்று இஸ்லாமாபாத்தில் நடைபெற்ற முதற்கட்ட நேரடி பேச்சுவார்த்தைகள் 21 மணி நேரமாக தொடர்ந்தாலும் உடன்பாடுகள் ஏதுமின்றி முடிவடைந்த நிலையில், அமெரிக்காவின் உள்ளூர் நேரப்படி நாளை மறுதினம் புதனுடன் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் முடிவுக்கு வரவுள்ள நிலையில், இறுதி நேர பாதுகாப்பு காரணங்களால் அமெரிக்காவின் துணை அரசு தலைவர் JD வான்ஸ் இந்த பேச்சுக்களில் கலந்து கொள்ளப் போவதில்லை என ட்ரம்ப் அறிவித்தார். எனினும் இப்போது வெள்ளை மாளிகையோ வான்ஸ் இந்த தூதுக்குழுவுக்கு தலைமை தாங்குவதாக சொல்லியுள்ளது. இந்த நிலையில் அமெரிக்காவுடனான 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்பது குறித்து ஈரான் இன்னும் முடிவு செய்யவில்லை என அதன் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாய் இன்று காலை தெரிவித்துள்ளார். தான் இந்த செய்தியாளர் மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கும் நேரத்தில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கான திட்டங்கள் எதுவும் இல்லை என்றும், இது தொடர்பாக எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய கிழக்கு போர்ச்சூழல் காரணமாக தன் மீதான ஊழல் வழக்கில் சாட்சியம் அளிப்பை ஒத்திவைக்குமாறு ஆஸ்திரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு விடுத்த கோரிக்கை ஆஸ்திரேலிய சட்டமா அதிபர் பணியத்தால் நிராகரிக்கப்பட்டதாக தெரிகிறது. கடந்த 2024ஆம் ஆண்டு முதல் தன் மீதான ஊழல் வழக்கின் சாட்சியமளிப்பை தந்திரமாக ஒத்திவைத்து வரும் நெதன்யாகு இந்த ஒத்திவைப்புக்கு அவ்வப்போது காசா, ஈரான் மற்றும் லெபனான் போர்களை காரணம் காட்டியும் இருந்தார். இந்த நிலையில் இந்த முறை அவர் சாட்சியம் அளிக்க வேண்டும் என ஆஸ்திரேலிய சட்டமா அதிபர் பணியகம் இறுக்கமாக நிற்பதாக தெரிகின்றது. தற்போதைய பாதுகாப்பு காரணங்களால் இந்த சாட்சியமளிப்பை ஒத்திவைக்குமாறு இந்த முறையும் அவர் கோரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு திரும்பிய இந்திய துணை ஜனாதிபதி நுவர்லியாவில் பல்வேறு நிகழ்விலும் பங்கேற்பு. மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவோம் என்கிறார் மஹிந்த. திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிப்பு. தொழிலாளர் தின கூட்டங்களை தையிட்டியில் நடத்துமாறு கோரிக்கை. காணி உரிமைக்கான மக்கள் இயக்கம் அழைப்பு. ஏறாவூர் நீதிமன்றில் காவல்துறையினரின் கைத்துப்பாக்கியை பறித்துச் சென்ற நபர் துரத்தி பிடித்த காவல்துறை. சொத்து கணக்கில் 100 கோடி ரூபாயை மறைத்த விஜய் விசாரணை நடத்துமாறும் சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவு. அமெரிக்க ஈரான் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை பங்கேற்பது குறித்து தீர்மானிக்கவில்லை என்கிறது ஈரான்.
இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.